இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடு நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு நன்மையும் செய்பவர்களாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினருள் ஒரு சிலரின் வாழ்வு இயேசுவினுடைய வாழ்வுக்கு ஒத்ததாக அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட அந்த வரிசையில் வருபவர்தான் இறைவாக்கினர் எரேமியாவினுடைய வாழ்வும். இறைவாக்கினர் எரேமியாவுக்கும் இயேசுவுக்கும் 3 ஒற்றுமைகள் விவிலிய அறிஞர்களால் சுட்டி காட்டப்படுகிறது. முதல் ஒற்றுமை, இருவருமே திருமணமாகாத இளைஞர். இரண்டாவது ஒற்றுமை, இவர்கள் இருவருமே இறைவனின் வார்த்தையை அறிவிக்கிற பொழுது தன்னுடைய வாழ்விலே பல துன்பங்களுக்கு அவர்கள் உள்ளாகிறார்கள். எரேமியா இறைவாக்கினர் தன்னுடைய இறைவாக்கு பணியை செய்கிற பொழுது பலமுறை அவர் சிறையிலிடப்படுகிறார், பலமுறை பாலுங்கிணற்றிலே இறக்கப்படுகிறார், பலமுறை கொலை செய்வதற்கான அந்த சதி திட்டங்களுக்கு அவர் உள்ளாக்கப்படுகிறார். இவ்வாறு அந்த இறைவாக்கு பணி எரேமியா இறைவாக்கினருக்கு ஒரு சவால் மிகுந்த ஒன்றாக இருக்கிறது. இயேசுவினுடைய பணி வாழ்வின் போதும் இயேசுவும் தன்னுடைய இறை வார்த்தையை மக்களுக்கு அறிவிக்கிற அந்த பணியிலும் எத்தனை சவால்கள் நிறைந்தது என்பதை நற்செய்தி வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது. மூன்றாவது, இந்த இயேசுவாக இருந்தாலும் சரி எரேமியா இறைவாக்கினரும் எந்த மக்களுக்காக இறைவார்த்தை சொன்னார்களோ, யாருக்கு நன்மை செய்தார்களோ, யாருக்காக இறைவனிடத்திலே பரிந்து பேசினார்களோ அந்த மக்களே இவர்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். அதாவது எரேமியா இறைவாக்கினருடைய அந்த இறைவாக்கு பணி 2 நிலைகளை கொண்டது. முதல் பணியாக பார்க்கிற பொழுது இஸ்ராயல் மக்களினுடைய தீமைகள், அவர்கள் வாழ்வில் இருந்த பாவங்கள், அவர்கள் வாழ்விலே இருந்த கடவுளுக்கு பிரமாணிக்கம் இல்லாத தன்மை, நீதி நேர்மையற்ற செயல்பாடுகள், இவற்றையெல்லாம் சுட்டி காட்டி ஆண்டவரிடத்திலே மீண்டு வருமாறு அவர் அழைப்பு கொடுப்பது ஒரு புறமாக இருந்தாலும், அவருடைய இரண்டாவது அந்த இறைவாக்கு பணியின் போது அவர் இறைவனிடத்திலே இந்த மக்களுக்காக பரிந்து பேசுபவராக இருக்கிறார். இந்த மக்களின் நன்மை தனங்களை இறைவனிடத்திலே சுட்டி காட்டி இந்த மக்கள் இத்தகைய நலன்களை எல்லாம் தங்கள் வாழ்விலே கொண்டிருக்கிறார்கள் என்கிற அந்த தன்மையை சொல்லி இறைவனின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெறுவதிலே எரேமியா இறைவாக்கினரின் பங்கு அளப்பரிய ஒன்றாக இருக்கிறது. அது எந்த அளவிற்கு இருக்கிறது என்றால், இறைவாக்கினர் எரேமியா புத்தகம் 7வது அதிகாரம் 16-17 இறை வார்த்தைகளிலே வாசிக்கிறோம். இறைவன் எரேமியா இறைவாக்கினருக்கு சொல்லுகிறார், இந்த மக்களுக்காக நீர் மன்றாட வேண்டாம், இந்த மக்களுக்காக நீர் பரிந்து பேச வேண்டாம். யூதாவின் நகர்களிலும் எருசலேமின் தெருக்களிலும் இவர்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறன என்று சொல்லி இறைவன் சொல்லுவதாக இறை வார்த்தை நமக்கு அறிவிக்கின்றது. ஆனாலும் எரேமியா இறைவாக்கினர், ஆண்டவரே, இந்த மக்கள் என் உயிரை பறிக்க குழி தோண்டினாலும் இவரின் நன்மை தனங்களை சொல்லி இவர்களுக்காக மன்றாடவும் திருமுன் வந்திருக்கிறேன் என்று சொல்லி இன்றைய நாளின் முதல் வாசகம் எரேமியா இறைவாக்கினர் அவர்களுக்கு எத்தகைய நலன்களை தருகிறார் என்று நமக்கு எடுத்துரைக்கிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, நன்மைக்கு நன்மை செய்வதும் தீமைக்கு தீமை செய்வதும் ஒரு விலங்குக்குரிய ஒரு இயல்பாக இருக்கிறது. ஒரு நாய்க்கு நாம் அன்பு செய்கிறோம் என்றால் அந்த நாய் நம்மை பார்த்து வாலாட்டுகிறது. அதே நாயை கல்லெடுத்து அடிக்கிறோம் என்றால் அந்த நாய் நம்மை பார்த்து குறைக்கிறது. விலங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சி பெற்று இருக்கக்கூடிய மனிதன் அந்த இயல்புக்குரிய நிலையிலிருந்து ஒரு படி கீழே இறங்கி நன்மை செய்பவர்களுக்கும் தீமை செய்பவர்களாக மாறி இருக்கிறான் என்பதுதான் ஒரு கசப்பான உண்மையாக இருக்கிறது. அதை பார்க்கிற பொழுது இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகமாக இருந்தாலும் முதல் வாசகத்திலும் அவர்கள் தங்களுக்காக பரிந்து பேசுகிற, தங்களுக்கு மீட்பை கொண்டு வருகிற இறைவனின் வார்த்தையை கொண்டு இறைவனிடத்திலே சேர்க்கிற மக்களுக்கு அவர்கள் துன்பம் விளைவிக்கிற மக்களாக இருப்பதை காண முடிகிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்திலே பலவிதமான தவ முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த குணத்தை மனதிலே பதித்து வாழ்பவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். நன்மை செய்பவர்களுக்கு நன்மை செய்பவர்களாகும், நமக்கு தீமை செய்பவர்களுக்கும் நாம் நன்மை செய்பவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். தீமை செய்பவர்களையும் அன்போடு ஏற்று
அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அருளை பெற இவ்வழியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன்.